எல்லாருக்கும் வணக்கம். குருநானக் அவர்கள நினைவு கூர்ந்து இந்த உரைய நான் தொடங்குறேன். அவர் சத்தியத்தோட பிதாமகன். இந்தியாவுக்கு சத்திய நெறிய வழிகாட்டுனவரு. அவர் என்னைக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன். எனக்கும் இந்தியாவிலும், உலகெங்கும் பல கோடி பேருக்கும் தான். நான் இங்க சொல்லப் போறது எல்லாமே 100% உண்மை. ஹெச் ஃபைல்ஸ் அப்படிங்கிற சொல்லாடல இப்ப நீங்க பார்க்குறீங்க. இது ஒரு மாநிலம் முழுவதும் ஒட்டுமொத்தமா திருடப்பட்டது சம்பந்தமானது. நாங்க சந்தேகப்பட்டோம். முதல்ல மகாதேவ்புரா, அப்புறம் ஆளந்த் தொகுதியில வாக்கு திருட்ட அம்பலப்படுத்தணும். இந்த குறிப்பிட்ட சில தொகுதிகள்ல மட்டும் வாக்கு திருட்டு நடக்கல. மாநில அளவுல, நாடு தழுவிய அளவுல நடந்திருக்கணும்னு சந்தேகப்பட்டோம். ஹரியானாவுல எங்க வேட்பாளர்கள் கிட்ட இருந்து ஏராளமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. ஏதோ தவறு நடக்குது அப்படின்னும், சில விஷயங்கள் ஒழுங்காக வேலை செய்யல அப்படின்னும் புகார்கள் வந்துச்சு. அவங்களோட பிரெடிக்ஷன் தலைகீழா மாறிடுச்சு. இத நாங்க மத்திய பிரதேசம், அதுக்கப்புறம் சத்தீஸ்கர்லயும் எதிர்கொண்டோம். மகாராஷ்டிராலயும் தான். நாங்க ஹரியானா பத்தி விரிவாக ஆய்வு செய்ய முடிவு பண்ணோம். அங்க உண்மையில என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டறிய முடிவு பண்ணோம். ஹரியானாவுல எல்லா கருத்து கணிப்புகளும் காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு தெரியும். 5 முக்கிய கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணும்னு சொன்னாங்க. சில கருத்து கணிப்புகள் 58, 54 முதல் 62 இடங்கள் காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சில கருத்து கணிப்புகள் பாஜகவிற்கு 20 முதல் 29 இடங்கள் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு விஷயம் தெளிவா புரியுது. காங்கிரஸ் பெரிய அளவுல வெற்றி பெறும் அப்படிங்கிறது தெளிவாச்சு. ஆனா இன்னொரு விஷயம் எங்களுக்கு ஆச்சரியத்த கொடுத்துச்சு. அது என்னன்னா, ஹரியானா தேர்தல் வரலாற்றுல முதல் முறையா தபால் வாக்குகளின் முடிவுகளும், நேரடி வாக்குகளுடைய முடிவுகளும் வேறு வேறா இருந்துச்சு. பொதுவா தபால் வாக்குகளும், நேரடி வாக்குகளும் ஒரே வகையான முடிவுகளத்தான் கொடுக்கும். இந்த முறை தபால் வாக்குகள்ல காங்கிரஸ் 73 இடங்களையும், பாஜக 17 இடங்களையும் பெற்றுச்சு. ஹரியானாவுல இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்ல. அதனால நாங்க இத பத்தி ஆராய முடிவு பண்ணோம். இத நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நீங்க பார்க்க போற தகவல்கள முதன்முறையா நான் தெரிஞ்சுகிட்டப்போ, இத நம்ப கஷ்டப்பட்டேன். ஷாக் ஆயிட்டேன். நான் நேர்ல பார்த்தத என்னால நம்பவே முடியல. என்னோட டீம் கிட்ட இந்த டேட்டாவ ஒரு சோர்ஸ்ல இருந்து மட்டும் இல்லாம, பலமுறை திரும்ப திரும்ப செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதன் விளைவுகள தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. நாங்க இங்க முன்வைக்க போறத தரவுகள கொண்டு 100% உண்மை அப்படின்றத நிரூபிக்க போறோம். இந்தியாவுடைய இளைய தலைமுறை, ஜென்ஸி எல்லாம் இத தெளிவா புரிஞ்சுக்கணும். இது உங்களுடைய எதிர்காலம் பத்தினது. அது உங்ககிட்ட இருந்து திருடப்படுது. ஸோ, இத கவனமா பாருங்க. நான் பலமுறை சொன்ன மாதிரி, மேடையில நான் பேசுறத ரொம்ப சீரியஸா தான் நான் சொல்றேன். இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேள்விகள முன்வைக்கிறேன். இந்தியாவுல இருக்கக்கூடிய ஜனநாயக நடைமுறைகள் பத்தி கேள்வி கேட்கிறேன். 100% ஆதாரங்களோட தான் இத நான் செய்றேன். காங்கிரஸுடைய மாபெரும் வெற்றிய ஒரு தோல்வியா மாத்த, ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக நாங்க உறுதியா நம்புறோம். இதன் விளைவு என்னன்னா, நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். பாரதிய ஜனதா கட்சி பாரபட்சம் இல்லாத ஆட்சியை நடத்துதுன்னு. நம்மகிட்ட எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. அவர் சிரிக்கிறத கொஞ்சம் கவனிங்களேன். ஹரியானா முதலமைச்சர் குறிப்பிடக்கூடிய இந்த விவஸ்தா அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஏற்பாடு பண்ணிட்டோம். வாக்குப்பதிவு முடிஞ்சு 2 நாட்களுக்கு பிறகு அவர் இத சொல்றார். காங்கிரஸ் கட்சி பெரும் வெற்றி பெறும் அப்படின்னு பரவலா கருதப்பட்ட நிலையில, எல்லா கருத்து கணிப்புகளும் இத உறுதி செஞ்ச நிலையில, ஹரியானா முதலமைச்சர் மட்டும் பாஜக கிட்ட விவஸ்தா இருக்கிறதாகவும், அது வெளிப்படும் அப்படின்னு உறுதியா சொல்றார். அவர் சொன்னத மறுபடியும் போட்டு காட்டுங்க. நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். பாரதிய அவர் ஜனதா சிரிக்கிறத மட்டும் கட்சி கவனிங்களேன். பாரபட்சம் இல்லாத ஆட்சியை நடத்துதுன்னு.
நம்மகிட்ட எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேனே. இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், இறுதியில ஹரியானா சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சது. வெறும் 22,000 வாக்குகள் வித்தியாசத்துல. ஹரியானாவுல வெற்றி, தோல்விய முடிவு செஞ்ச அந்த 8 தொகுதிகள்ல மொத்த வாக்கு வித்தியாசம் 22,000 மட்டும் தான். மாநில அளவுல காங்கிரஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையே உள்ள வாக்கு வித்தியாசம் 1,18,000 வாக்குகள் தான். சரி, இப்ப நாங்க முன்வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். யார் இந்த பெண்மணி? இவருடைய வயது என்ன? இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? இவரோட பேர் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? இவரு எங்கிருந்து வந்தவர்? பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்களேன். கோவா, மகாராஷ்டிரா, வடமாநிலங்கள், ஹரியானா? அவர் ஹரியானாவ சேர்ந்தவர் இல்ல அப்படிங்கிறது உறுதியா சொல்ல முடியுமா? ஆனா, அவர் ஹரியானால 22 முறை வாக்களிச்சிருக்கார். ஹரியானாவுல 10 வெவ்வேறு பூத்துகள்ல வாக்களிச்சிருக்கார். அவருக்கு பல பெயர்கள் இருக்கு. சீமா, ஸ்வீட்டி, சரஸ்வதி, ராஷ்மி, விமலா. இந்த ஸ்லைட முதல் ஆதாரமா நான் வெளியிட காரணம் இருக்கு. இது 10 பூத்துகள்ல நடந்திருக்கிறது தான் அதுக்கான காரணம். அப்படின்னா, இது ஒரு சென்ட்ரலைஸ்ட் சதித்திட்டம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. யாரோ ஒருவர் இந்த பெண்மணியோட படங்கள வாக்காளர் பட்டியல்ல அப்லோட் பண்ணல. அத பூத் அளவுல செய்யல. கர்நாடகாவுடைய ஆனந்த் மற்றும் மகாதேவபுரால நடந்த மாதிரி இத கரெக்ட்டா கெஸ் பண்ணுங்களேன். கெஸ் பண்றவங்களுக்கு நான் பரிசு தரேன். யார் இத பெற முன்வரீங்க? சரி, இவர் பிரேசில சேர்ந்தவர். பிரேசில சேர்ந்த ஒரு மாடல். இது ஒரு ஸ்டாக் புகைப்படம். ஹரியானா வாக்காளர் பட்டியல்ல இருக்கக்கூடிய 25 லட்சம் மோசடியான வாக்காளர்கள்ல இவரும் ஒருவர். சென்ட்ரலைஸ்டு தேர்தல் மோசடி திட்டத்திற்கான ஆதாரம் இது. இதுல இருக்கக்கூடிய QR கோட நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா, பிரேசில் மாடலுடைய அஃபிஷியல் பேஜுக்கு போகும். பிரேசில சேர்ந்த பெண் ஒருவர் ஹரியானா மாநில வாக்காளர் பட்டியல்ல எப்படி வந்தார் அப்படின்ற கேள்வி எழுது. இப்ப நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறீங்க. இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. காரணமும் இருக்கு. ஹரியானால 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு. 5 பிரிவுகள்ல. 2 இடங்கள்ல வாக்குரிமை உள்ளவர்கள் 5,21,000 பேர். தவறான முகவரி வச்சிருக்கிறவங்க 93,000 பேர். ஒரே முகவரியில வசிக்கும் பல்க் வோட்டர்ஸ் 19 லட்சம் பேர். கடைசி 2 பிரிவுகளை நாங்க காலியா விட்டிருக்கிறத பாருங்களேன். ஃபார்ம் 6 மற்றும் ஃபார்ம் 7 பிரிவுகளை இந்திய தேர்தல் ஆணையம் சமீப காலமா இந்த தரவுகளை பார்வையிட அனுமதிக்கிறதில்ல. அதுதான் இதுக்கான காரணம். மகாதேவபுரால ஃபார்ம் 6 பற்றிய விவரங்களை நாங்க சேகரிச்சோம். அதுக்கப்புறம் அந்த விவரங்கள் இந்திய தேர்தல் ஆணைய சைட்ல இருந்து எடுத்துட்டாங்க. ஸோ வாக்காளர் சேர்ப்பு மற்றும் நீக்கம் பற்றிய விவரங்களை எங்களால தர முடியல. மகாதேவபுரால ஃபார்ம் 6 தவறா பயன்படுத்தி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்ட விகிதம் மொத்த முறைகேடுகள்ல 30% இருக்கும் அப்படின்னு நாங்க கணிச்சிருக்கோம். ஹரியானால இவை இரண்டும் சேர்த்து சுமார் 7 முதல் 10 லட்சம் வரை இருக்கும்னு கணிக்கிறோம். ஆனா இத பத்தின உறுதியான ஆதாரம் இல்லாததால இவை பற்றி இப்ப நாம இங்க விவாதிக்க போறதில்ல. ஆனா 25 லட்சம் பேர் போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. உறுதியான ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கு. இல்லாத வாக்காளர்கள் அல்லது 2 இடங்கள்ல வாக்கு உள்ளவர்கள் அல்லது யார் வேண்டுமானாலும் அவர்களுக்கு பதிலா வாக்களிக்கும்படி டிசைன் செய்யப்பட்டவர்கள் தான் இவங்க எல்லாருமே. ஹரியானாவை பத்தி இதிலிருந்து ஒரு பிக் பிக்சர் தெளிவாகுது. மொத்தம் 2 கோடி வாக்காளர்கள். இதுல 25 லட்சம் வாக்குகள் திருட்டு. இதை விட அதிகமாகவும் இருக்கலாம். அதன்படி ஹரியானால 8 வாக்காளர்கள்ல ஒருத்தர் போலி வாக்காளர். அதாவது 12.5% போலி வாக்காளர்கள். இத்தனையும் மீறி ஹரியானாவுல காங்கிரஸ் வெறும் 22,000 வாக்குகள்ல தான் தோத்திருக்கு. போலி புகைப்படங்கள் தொடர்பா இது ஒரு உதாரணம்.
ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரே ஒரு புகைப்படத்தை வச்சு 100 போலி வாக்காளர்கள். ஹரியானாவுல இந்த பெண்மணியால 100 முறை வாக்களிக்க முடியும். இவர் 100 முறை வாக்களிக்க ஏன் அனுமதிக்கப்பட்டார்? அவருடைய புகைப்படம் ஏன் 100 வாக்காளர் அட்டையில இடம்பெற்றிருக்கு? இது போலி வாக்குப்பதிவு செய்ய இடமளிக்க செய்யப்பட்ட சதி. யார் வேண்டுமானாலும் இவருக்கு பதிலா வாக்களிக்க முடியும். பாஜகவினர் பல்வேறு பகுதிகளில் இருந்து அங்க வந்து வாக்களிக்க முடியும். இதர மாநிலங்களிலிருந்து வர முடியும். இதற்கு இடம் கொடுக்கத்தான் இந்த திட்டம். இங்கிருந்து நீங்க வெளியே போகும்போது இத பத்தி எந்த ஒரு டவுட்டும் இல்லாம நீங்க போவீங்க. யாராவது ஒருத்தர் இல்ல 2 பேர் மேல வர முடியுமா? இது ஹரியானாவோட வழக்கமான வாக்காளர் பட்டியல் தான். இதுல உங்களுக்கு ஏதாவது விசித்திரமா தெரியுதா? ஏதாவது வித்தியாசமா? இங்க கொஞ்சம் தாங்க. இல்ல. இங்கிருந்தே தெரியும். அமர்ஜித் கர். நிறைய பேரோட பேர் இருக்கு. நிறைய பேர்கள். தர்வேந்தர் சிங் 73 வயசுன்னு இருக்கு. ஆனா ஒரு சின்ன பையனோட ஆமா. போட்டோ கொடுங்க. போட்டிருக்கு. கீழ காட்டுங்க. தெரியலையா? இதுல ஏதாவது வித்தியாசமா தெரியுதா? விக்ரம் சிங். அப்பா பேரு ட்ரரன் சிங். வீட்டு நம்பர் 64. இந்த விக்ரம் சிங் ஆணா? பெண்ணா? அதுதான் சார் நானே சொல்றேன். இது ஒரு பெண். ஆனா இவர் வயசு லிஸ்ட்ல 14 வயசுன்னு போட்டிருக்கு. ஆனா பார்த்தா குறைஞ்சது 60ல இருந்து 70 வயசு இருக்கும் சரி, போல. இது 9 இடத்துல இருக்கு. இன்னும் கொஞ்சம் காட்டுங்க. இது என்ன இது? 3, 4, 5, 6, 7, 8, 9 மறுபடி வந்திருக்காரு. ரந்தீப் சிங். இவருக்கு ஆமா, 80 வயசு 80 வயசு இருக்கும். இருக்கும். ரந்தீப் சிங், சம்பூரன் சிங் 2 பேருக்கு 80 வயசும் இருக்கும். அதாவது பிக்சர் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா டீடைல்ஸ் வேற வேற இருக்கு. பேர் வேற, வயசு வேற, அட்ரஸ் வேற. ஆமா. வேற பேர். சிலர் ஆண்கள், சிலர் பெண்கள், சிலர் வயசானவங்க, சிலர் இளைஞர்கள், சிலர் வேறுபட்டவர்கள். இன்னும் பாருங்க. இவங்க மறுபடியும் வந்துட்டாங்க. இது குர்மே சிங். ஒரு பையனோட பேர், வயசு 93. இது ஹரியானாவோட உண்மையான வோட்டிங் லிஸ்ட். இதுல இன்னும் சுவாரஸ்யமானது இருக்கு. கீழ போங்க. அதே பெண் தான் மீண்டும் வராங்க. சரி. 104 வயசு. 104 வயசு ஆயிடுச்சு. 75 வயசு. இல்ல, அது வீடு. வீடுதான். ஆனா ஹர்ஜித் சிங்கோட வயசு 75 இருக்காது. சரி. கீழ போங்க. இவங்கெல்லாம் 104வது நம்பர் வீட்ல இருக்காங்க. இதெல்லாம் 104, 103, 104, 103 வீட்ல இருக்கிறவங்க. கீழ போங்க. இன்னும் கீழ போங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது, இது எந்த நிலை பட்டியல்? இது ஹரியானாவோட நிலை பட்டியலா? சட்டமன்றத்தோட பட்டியலா? இல்ல வேற ஏதாவதா? இது 2 வோட்டிங் பூத்துகளோட பட்டியல். 2 பூத்துகள்ல இவர் 223 முறை தென்படுறார். அவர் விரும்பிய அளவுக்கு வாக்களிக்க முடியும். அவர் எத்தனை முறை வாக்களிச்சிருக்கார் அப்படிங்கிறதுக்கான தரவுகள் தேர்தல் ஆணையத்துல இருக்கு. அந்த விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிடணும். இந்த பெண்மணியின் பெயர் மற்றும் வயது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா வாக்காளர் பட்டியல்ல 223 முறை மக்களவைத் தேர்தல்ல அவருக்கு ஒரே பூத்ல 223 வாக்குகள் இருந்தன. அதுக்கப்புறம் அதை 2 பூத்துகளுக்கு மாற்ற அவங்க முடிவு பண்ணாங்க. தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு பற்றிய சிசிடிவி பதிவுகளை அழிக்க காரணம் இதுதான். ஒரே நபர் பலமுறை வாக்களிக்க முடியும் அப்படின்றது தான் காரணம். சீமா அப்படின்ற பெயர்லையும் மற்ற பெயர்கள்லையும் அவர் வாக்களிக்க முடியும். இது ஒரு விதிவிலக்கான உதாரணம் இல்ல, மிக மோசமான உதாரணம். ஹரியானால இவரை போல பல ஆயிரம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க. 200 வாக்குகள், 50 வாக்குகள், 100 வாக்குகள், 150 வாக்குகள் கொண்டவர்களும் பலர் இருக்காங்க. யார் வேணாலும் இவங்களுக்கு பதிலா வாக்களிக்க முடியும். இதை சாத்தியப்படுத்தத்தான் இவங்க செஞ்சிருக்காங்க. சிசிடிவி பதிவுகளை அவங்க அழிக்கிறதே இதுக்கு ஒரு பெரிய ஆதாரம். இந்த பூத்துக்கான சிசிடிவி பதிவுகளை எங்களால பெற முடிஞ்சதுன்னா அங்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத 100% உறுதியா தெரிஞ்சுக்க முடியும். இங்கேயும் அதே வகையான மோசடி தான். போலியான புகைப்படங்கள், தெளிவில்லாத புகைப்படங்கள், செயல்முறை ஒண்ணுதான். எளிய பெயர்கள் மம்தா, துர்கா, சங்கீதா, மஞ்சு. தெளிவில்லாத புகைப்படம். இவர் யார் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. யார் வேண்டும்னாலும் என் பேர் துர்கா அப்படின்னு சொல்லி வாக்களிக்க முடியும். இது நிறைய பூத்துல நடக்குது. இவர் பூத் எண் 20, 27, 24, 106ல இவரை பார்க்க முடியுது. ஸோ இது பூத் அளவில் செய்யப்படும் மோசடி இல்லை அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இது பூத் அளவிற்கு மேலிருந்து செய்யப்படக்கூடிய மோசடி. இந்த பக்கமும் இதே கதை தான்.
இது ஒரு திட்டமிட்ட சதித்திட்டம், செயல்முறை. சரி, இப்போ ஒரு முறைக்கு மேல் பதிவான புகைப்படங்கள் பத்தி பேசலாம். ஒரே நபரின் 223 புகைப்படங்கள் ஒரு பூத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒரே நபருடைய நூற்றுக்கணக்கான புகைப்படங்கள் பதிவாகி இருக்கு. ஒரே நபருடைய தரவுகள் மறுபடியும் வந்திருக்கு. பூத் 431ல இருக்கக்கூடிய இந்த நபர் 14 முறை வாக்களிக்க முடியும். பூத் 501ல பூத் 431ல வாக்களிக்கிறார். ருத்ர அபிஷேக் ஜெயின் அப்படின்ற இன்னொரு நபர் பூத் 130ல பூத் 131ல வாக்களிக்கிறார். அவருடைய சகோதரரும் வாக்களிக்கிறார். அவர்களுக்கு மொத்தம் 18 வாக்குகள். இந்திய தேர்தல் ஆணையம் இது போன்ற ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்குகள் கொண்ட வாக்காளர்களை ஒரே நொடியில நீக்க முடியும். ஒரே மாதிரியான புகைப்படங்களை கண்டறியும் query பண்ண அவங்க செயல்படுத்தினாலே போதும். இதுக்கு AI தொழில்நுட்பம் எதுவுமே தேவையில்லை. இது எல்லாமே ஒரே போட்டோ தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ஒரே பெயர், ஒரே அட்ரஸை கண்டறிய ஒரு query எழுதினாலே போதும். உடனே ரிசல்ட் வந்துடும் 2 நிமிஷத்துல. ஆனா அதை செய்ய மறுக்கிறாங்க. ஏன்? பாஜகவுக்கு அவங்க உதவணும். அதுதான் ஒரே காரணம். இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இது பாஜகவினரால் செய்யப்படுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுதான் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்குகள் கொண்டவர்களுடைய லிஸ்ட். ஹரியானா மாநில போலி வாக்காளர்களினுடைய ஒரு தொகுப்பு. இவை எல்லாமே எக்ஸல் ஷீட்ல வெளியிடப்பட்டுள்ள போலி புகைப்படங்கள். இவை எல்லாமே இந்திய தேர்தல் ஆணையம் இந்த டூப்ளிகேட் வாக்காளர்களை ஏன் நீக்க மறுக்கிறாங்க? அப்படி எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தேர்தல்கள் நியாயமா நடக்கும். இது ஒரே ஒரு காரணம்தான். ஒரு போட்டோ ஒரு முறை மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணாலே தேர்தல்கள் நேர்மையா நடக்கும். ஆனா தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நேர்மையா நடத்த விரும்பல. பாஜக செய்யக்கூடிய முறைகேடுகளுக்கு இது ரொம்ப கிளியரான ஒரு எவிடன்ஸ். ஆயிரக்கணக்கான பாஜக வாக்காளர்கள், பாஜக தலைவர்கள் உத்தரப்பிரதேசத்திலும் ஹரியானாவிலும் வாக்களிக்கிறாங்க. இதை ஜூம் பண்ணுங்க. இவரு திரு தால்சன், பாஜகவை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர். அமைச்சர் லக்ஷ்மி நாராயணோட அமர்ந்திருக்கார். இது உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை. இது ஹரியானாவில் அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை. ஒரே ஆள் தான். அது அவருடைய மகன் யஷ்வீர். அவர் ஹரியானாவிலையும் இருக்கார். உத்தரப்பிரதேசத்திலையும் பாஜகவிற்கு வாக்களிக்கிறார். ஹரியானாவிலையும் பாஜகவுக்கு வாக்களிக்கிறார். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இது பிழை இல்லை. தகப்பனார் பெயர் அங்கு பிரீத்தம் சிங் அப்படின்னு இருக்கு. ஆனா இங்க பால்கிஷன் அப்படின்னு மாறி இருக்கு. ஆனா இவருடைய மகன் இந்த தவறு செய்யல. அவங்க அப்பா பெயரை அங்கேயும் சரியா குறிப்பிடுறார். தந்தையுடைய வாக்காளர் பதிவுல அவங்க காட்டிய சாமர்த்தியத்தை மகனுக்கு செஞ்ச பதிவுல செய்யாம சொதப்பிட்டாங்க. ஒரு பாஜக தலைவர் உத்தரப்பிரதேசத்திலையும் வாக்களிக்கிறார், ஹரியானாவிலையும் வாக்களிக்கிறார். இதை ஒரு முக்கியமான ஆதாரமா முன்வைக்கிறோம். இதே மாதிரி பல ஆயிரம் பேர் உத்தரப்பிரதேசத்திலையும் வாக்களிக்கிறாங்க, ஹரியானாவிலையும் வாக்களிக்கிறாங்க. இதுல பெரும்பாலானவங்க பாஜகவுடன் தொடர்புடையவர்கள். இது மற்றொரு உதாரணம். இவர் திரு பிரஹல்லாத், மதுரா மாவட்டத்தை சேர்ந்த பாஜக பஞ்சாயத்து தலைவர். அங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கார். இங்கே ஹரியானாவுடைய ஹோடல் தொகுதியிலும் இருக்கார். ஒரே நபர் தான். 2 இடத்துலயும் தந்தை பெயர்ல மாற்றம் இல்ல. தோத்தாராம், பிரகல்லாத். இங்க அவர் லக்ஷ்மி நாராயண் மருமகனோட இருக்கார். இது 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டுமே. இது மாதிரி பல ஆயிரம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பல ஆயிரம் பேர் இது மாதிரி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க பாஜகவுடன் தொடர்புடையவர்கள் அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கு. உத்தரப்பிரதேசத்திலும் வாக்களிக்க முடியும், ஹரியானாவிலையும் வாக்களிக்க முடியும், மகாதேவ்புராவிலையும் வாரணாசியிலையும் வாக்களிக்க முடியும். பாஜகவினருக்கு இந்த வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி தான் வியவஸ்தா, அதாவது ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அப்படின்னு இந்த பாஜக தலைவர் சொல்றார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஜெயிக்கிறதுக்காக கட்டாயமா ஓட்டு சேர்ப்போம். நாங்க ஜெயிக்கிறதுக்காக பார்த்த மண்டலத்துல நாங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்த ஆளுங்களை கூட்டிட்டு வந்து 1 வருஷம் தங்க வச்சு ஓட்டு பண்ண வைப்போம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இதையும் கேளுங்க. இவர் அதை தெளிவா சொல்றார். அவருக்கு இது தெரிஞ்சிருக்கு. நாங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, இதையும் கேளுங்க. வீட்டு எண் 0 என்பது வீடற்றவர்களை குறிக்கிறது அப்படின்னு தேர்தல் ஆணையர் சொல்றார். ஆனா நாங்க இதை அலசி ஆராய்ஞ்சிட்டோம். உண்மைகளை தான் சொல்றோம். அவர் சொல்ற எல்லாத்தையும்
சரிபார்க்கிறோம். யார்கிட்டலாம் வீடு இல்லையோ நீங்கெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். நிறைய பேருக்கு வீடு கூட இல்ல. பாருங்க, வேற யாராலும் பட்டியல் போட முடியாது. ஆனா அவங்க பேரு யாருக்கும் நினைவுக்கு வராது, சிந்தனையில தான் இருக்கும். அந்த சர்தார்ஜியை பாருங்க, அவர் பொய் சொல்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அவரு நைட்ல தூங்க வர இடத்துல தான் அவரோட முகவரி இருக்கும். சில சமயம் சாலை ஓரத்துல, சில சமயம் பாலத்துக்கு கீழே, சில சமயம் லேம்ப் போஸ்ட் இருக்கு பக்கத்துல. தெருவிளக்கின் கீழே இருக்காங்களாம். எனவே நாங்க வீட்டு எண் 0 என்ற பதிவுகளை முழுமையா சரி பார்த்தோம். வீட்டு எண் 0 அப்படின்னு சொல்லப்படுறவங்க உண்மையில தெருக்கல்ல வசிக்கிறாங்களா, அவங்க உண்மையிலேயே வீடற்றவர்களா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சோம். இது ஒரு வீட்டு எண் 0. இது ஒரு எக்ஸாம்பிள். திரு நரேந்திராவுடைய வீடு. இது போல நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கு. திரு நரேந்திரா இந்த வீட்டில் தான் இருக்கார். ஆனால் வாக்காளர் பட்டியலில் இவருடைய வீட்டு எண் 0வா இருக்கு. நரேந்திராவை நாங்கள் தேடி பார்த்தபோது இதுக்கான காரணம் புரிஞ்சுது. அங்கே தேடி போன போது அவரை கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவரை அந்த கிராமத்தில் வேறு இடத்துல கண்டுபிடிச்சு உறுதி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருடைய இந்த வீட்டையே கண்டுபிடிச்சோம். வீட்டு எண் 0 அப்படிங்கிறதுக்கு காரணம் அந்த நபரை யாரும் கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறது தான். வாக்களிச்சதுக்கு அப்புறம் அவர் மாயமாயிடுவார். அதுக்கப்புறம் அவரை கண்டுபிடிக்கவே முடியாது. இவர் மாதிரி நூற்றுக்கணக்கான வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்க பற்றிய தகவல்களை உறுதி செஞ்சிருக்கோம். இதை பற்றியெல்லாம் தலைமை தேர்தல் அதிகாரி இந்திய மக்கள்கிட்ட ஓப்பனாக போய் பேசுகிறார். வாக்காளர்களுடைய முகவரியை சரிபார்க்கிறத கடினமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிமுறையை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது பிழை அல்ல, இது வீடற்றவர்கள் பற்றியதல்ல. இந்த பட்டியலை பார்க்கும்போதே அது தெளிவாகும். இவங்கெல்லாம் வீடு இல்லாதவங்களா அப்படிங்கிறத அவங்களுடைய முகங்கள், அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸே ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லிடும். இது இன்னொரு உதாரணம். வீட்டு எண் 150 வசிக்கக்கூடிய பாஜக தலைவர் இவர். 66 வாக்காளர்கள் இந்த வீட்டில் இருக்கிறதா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் 66 பேர் அங்கே நிச்சயமாக இல்லை. இவர் பாஜகவை சேர்ந்தவர், பல்வால் ஜில்லா பிரதேசத்துடைய துணைத் தலைவர். 66 பேர் தன்னுடைய வீட்டில் இருக்கிறதா கூறி 66 வாக்குகளை பெற்றிருக்கார். சரி, வீட்டு எண் 265 பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு வீட்டில் 500 வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்கள தேடி பார்த்தோம், ஆனால் ஒருவரையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி யாருமே இல்லை, யாருக்கும் தெரியவும் இல்லை. இவங்க உண்மையிலேயே இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும், தேர்தல்களில் அவங்க வாக்களிச்சாங்களா அப்படிங்கிறத பற்றியும் யாரும் கண்டறிய முடியாது. இது இன்னொரு எக்ஸாம்பிள். ராய் தொகுதியில் வீட்டு எண் 1904. இந்த சிறிய வீட்டில் 108 வாக்காளர்கள். இதை சரிபார்க்க ஒருவர் அனுப்பினோம். அங்கே அப்படி யாரும் வசிக்கலை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஒரு விதிமுறை இருக்கு. ஒரு வீட்டில் 10 அல்லது அதுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டை நேரில் போய் சரிபார்க்கணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணைய விதிமுறை. 108 பேர் வசிக்கும் இந்த வீட்டை சோதனை பண்ணாங்களா? இந்த பாஜக தலைவர் வீட்டில் சோதனை பண்ணாங்களா? 66 வாக்காளர்கள் அங்கே வசிக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதி பண்ணாங்களா? 500 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அந்த வீட்டில் கண்டிப்பாக செய்யலை. செஞ்சிருந்தா பட்டியலில் இடம் பெற்றிருக்க மாட்டாங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்ம்கள் பற்றிய விவரங்களை எங்களால் பெற முடியலை. ஆனால் மக்கள்கிட்ட போய் பேசணும். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 3 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிறத நேரில் போய் ஆராய்ச்சி பண்ணோம். இவங்களில் பெரும்பாலானவர்கள் காங்கிரஸ் வாக்காளர்கள் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சோம். இதோ சில உதாரணங்களை இப்போ பார்க்கலாம். என் பேரு அஞ்சலி தியாகி. என் கணவர் பேர் அமித். நான் ராய் சட்டமன்ற தொகுதியில் மாலிக்பூர் கிராமத்தை சேர்ந்தவர். நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓட்டு போட்டேன். ஆனால் சட்டசபை எலெக்ஷனில் ஓட்டு போட போகும்போது என்னோட ஓட்டை நீக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அப்புறம் நான் திருப்பி அப்ளை பண்ணி ஜூன் மாதம் லாஸ்ட்ல தான் ஓட்டர் ஐடி கிடைச்சிது. நான் மாலிக்பூர் கிராமத்தை சேர்ந்தவ. என் பகுதி ராய் தொகுதிக்குள்ளார வருது. என்னோட அண்ணனுங்களோட ஓட்டு எல்லாமே நீக்கப்பட்டிருக்கு. அவங்களோட பேரு அனுஜ், ராகுல், அவங்களோட மனைவிகள் சாக்ஷி, சோனியா, இவங்களோட ஓட்டு சட்டமன்ற தேர்தலில் நீக்கப்பட்டிருக்கு. என் பேரு சதாம் ஹுசேன். நான் மிலத்பூர் கிராமத்தை சேர்ந்தவன். ராய் தொகுதிக்குள்ளார வருது. 2024 நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நான் ஓட்டு போட்டோம். ஆனால் 2025 எங்களோட ஓட்ஸ் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. என்னோட ஒய்ஃப் பேரு யாஸ்மின். எங்கள் 2 பேரோட ஓட்டம் திருடப்பட்டிருக்கு. என் பேரு சனூப் ஸ்ரீ. லக்கீர்வார் கிராமம், மாலிக்பூர், ராய் தொகுதியை சேர்ந்தவன். எங்க குடும்பத்துல எல்லாரோட ஓட்டையும்
மக்களவை தேர்தல்ல சரியா பதிவு பண்ணோம். ஆனா இந்த முறை என்னோட மகனோட ஓட்டு சட்டமன்ற தேர்தல்ல இருந்து நீக்கப்பட்டிருக்கு. இவங்க எல்லாரும் குறிவைக்கப்படுறாங்க. இந்த 4 மாதிரி பல ஆயிரம் பேர் இருக்காங்க. விவஸ்தா அப்படின்னு அந்த பாஜக தலைவர் சொன்னது இதத்தான். பிரேசில சேர்ந்த மாடலை சேர்க்கிறது மூலமா யார் வேண்டுமானாலும் வாக்களிக்க இது வகை செய்து. பாஜக தலைவர்கள் மற்றும் பாஜக உறுப்பினர்களுக்கு உத்தரப்பிரதேசத்திலையும் ஹரியானாவிலையும் வாக்களிக்க இது வகை செய்து. தெளிவில்லாத புகைப்படங்கள், பட்டியலிருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள், அது மட்டும் இல்லாமல் வீட்டு எண் 0. இதிலிருந்து நமக்கு தெரியறது என்ன? 22,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வென்றது அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நமக்கு தெரியுது. இவங்கள மாதிரி 25 லட்சம் பேர் இருக்காங்க. ஹரியானாவில் தேர்தல் நடக்கல அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஹரியானாவில் நடந்தது திருட்டு. இந்த திருட்டுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. இந்த கனவான்கள் மூவரும் பாஜகவோட சேர்ந்து சதி செஞ்சு ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி பெறத தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் பிரதமரோடும் உள்துறை அமைச்சரோடும் கூட்டணி அமைச்சு இந்திய ஜனநாயகத்தின் அஸ்திவாரத்தை அழிச்சிருக்காங்க. நான் இங்க சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் 100% ப்ரூஃப் இருக்கு. இங்க நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் இந்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து பெறப்பட்டது தான். ஒன்று விடாம அவங்களுடைய ரெக்கார்டுகள்ல இருந்து, அவங்களுடைய வாக்காளர் பட்டியலிருந்து பெறப்பட்டது தான். இதையெல்லாம் முழுமையா சரிபார்த்து இந்திய ஜனநாயகத்தோட உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். ஆக்சுவலாக இந்த வழிமுறை அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி செயல்முறை மாதிரி பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டு வருது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை எந்த மாநிலத்தில் வேணாலும் அவங்களால செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தெளிவாயிருக்கு. இது பீகார் தேர்தலையும் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பீகார் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அது தொடர்பான டேட்டாஸை நாங்கள் வாங்கி அதை மீண்டும் நிரூபிப்போம். வாக்காளர் பட்டியலில் இந்த முறைகேடுகள் பற்றி நீங்கள் ஏன் கண்டறியல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வாக்காளர் பட்டியல் கடைசி நிமிஷத்தில் தான் வெளியிடப்படுது. தேர்தலுக்கு முன்னாடி கடைசி நிமிஷத்தில் தான் இறுதி வாக்காளர் பட்டியல் எங்களிடம் கொடுக்குறாங்க. இதுதான் அதுக்கான காரணம். இந்த சென்ட்ரலைஸ்டு செயல்முறையை பயன்படுத்தி பிரதமரும் பாஜகவும் இந்திய தேர்தல் ஆணையமும் நமது இந்திய ஜனநாயகத்தை அழிக்கிறாங்க. பீகாரில் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டவங்க சிலர் இங்கே வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க. இப்போ அவங்க மேடைக்கு வந்து தங்களை அறிமுகம் செஞ்சுக்குவாங்க. சார், நாங்க ஜம்மு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எங்க கிராமம் தரம்பூர். இது நகராட்சிக்கு கீழே வருது. எங்களுக்கு அரசு இப்படி ஒரு செயலை செஞ்சுட்டாங்க. எங்க முழு குடும்பத்தோட பேர்களும் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டாங்க. செப்டம்பர்ல இத பத்தி தெரிஞ்ச உடனே ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பிச்சோம். 2 மாசம் கழிச்சு திருப்பியும் பிஓ அலுவலகத்துல சமர்ப்பிச்சோம். எங்க கிராமத்துல பிஓ அலுவலகத்துல வேலை செய்யற பெண்கிட்ட நேர்ல போய் பேசணும். எங்க பேரை இன்னும் சேர்க்கலையே அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவங்க இதுல நாங்க எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்க கூட எங்க கிராமத்துல இருக்க ரவிங்கிறவரும் இருக்காரு. நாங்க மாற்றுத்திறனாளிங்கிறதுனால எங்கேயும் போயிட்டு வர முடியாது. அப்படி வராம இருக்கிறதுனால உங்க பேரை பட்டியலிருந்து நீக்கப்பட்டதா எழுதி வச்சிருக்காங்க. நாங்க வேலை செய்ய முடியாத நிலைமையில இருக்கோம். வெளியே போறதும் கஷ்டம். இதை நேர்ல நீங்க பார்த்தாலே புரியும். உங்க கிராமத்துல எத்தனை பேரோட ஓட்டுகள் நீக்கியிருக்காங்க? ஜி, எங்க கிராமத்துல ஜி நன்றி. நான் ரவிக்குமார் யாதவ், பீகார் மாநிலம் ஜம்மு மாவட்டம் தரம்பூர் கிராமம். சார், எங்க கிராமத்துல சுமார் 187 பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து காணாம போயிருக்காங்க. 187 பேரோட வாக்குகள் நீக்கியிருக்காங்க. அப்புறம் புது ஓட்டர்ஸை சேர்த்தாலும் சார் கொஞ்ச நேரத்துல பெரிய சிக்கலாயிரும். ஏன்னா புது ஓட்டர்ஸ் சரியா பட்டியல்ல சேர்க்கல. நிலைமை இதுதான் சார். இதான் பீகாரோட உண்மையான நிலை. இது ஒரு சின்ன பகுதியை தான் காட்டுது. நாங்கள் முழு நம்பிக்கையோட இருக்கோம். தேர்தலுக்கு அப்புறம் தரவு கிடைச்ச உடனே நாங்கள் உங்களுக்கு இதே விரிவான விளக்கத்தை செய்ய முடியும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஜி இல்ல சார், எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான். அடுத்த முறை எங்க கிராமத்தையும் சேர்க்கணும் சார். என் பேரு முகமது காயு அன்சத்திக். என் வீடு தரம்பூர்ல இருக்கு. எங்க பேர்களை நீக்கிட்டா அதை சரி பண்ணணும். இதுதான் நாங்க சொல்ல விரும்புறோம்.
உங்க பேர் பாதுகாப்பா தான் இருக்கு. நீக்க முடியாது. நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிற மாரி தெரியுது. இதுதான் உண்மையான நிலவரம். பிரேசிலை சேர்ந்த மாடல் ஒருவர் ஹரியானாவின் வாக்காளர் பட்டியல்ல இருக்கார். ஏதாவது கேள்விகள் இருக்கா? கடந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புல இனி நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டீங்க. ஜனநாயக கட்டமைப்பு வேலை செய்யல அப்படின்னா என்ன செய்யணும்? இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி இந்திய மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்றோம். இந்தியாவுடைய பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சட்டப்படியான முறையில பதவியில இல்ல. ஹரியானா முதலமைச்சரும் சட்டப்படியான முறையில பதவியில் இல்ல. அந்த அரசு திருடப்பட்டிருக்கு. மகாராஷ்டிராவிலும் இதே நிலைதான். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அமைதியான முறையில இந்திய ஜனநாயகத்தை மீட்கும் விருப்பத்தை வெளிப்படுத்துறதன் மூலம், இந்திய ஜனநாயகத்திற்காக போராடுவதன் மூலம், இந்திய அரசமைப்பு சட்டம் முழுமையாக கொள்ளை போவதை தடுப்பதன் மூலம், இந்தியாவுடைய ஜென்சி தலைமுறையிடமும் இளைஞர்களிடமும் நமது ஜனநாயகத்தை சத்தியம் மற்றும் அகிம்சை மூலமும் மீட்டெடுக்கும் சக்தி இருக்கு.